ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த சொல்ல போகிறத நினைக்கும்போது. மியூசிக் டைரக்டராக நான் இண்டஸ்ட்ரியில் சான்ஸ் தேடிட்டு இருக்கும்போது என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு அளித்த சசி சார் வந்து என் லைஃப் டைமில் எனக்கு முதல்ல தூக்கி வச்ச குத்து விளக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அது பெரிய வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். பெரிய பெரிய ஹிட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்டராக ஆகணும்னு முடிவு பண்ணி நான் வந்து நான் படம் தயாரித்தேன், சலீம் பண்ணேன். இத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் மனசில் ஆழமாக என்னை கொண்டு போய் சேர்த்தது வந்து மீண்டும் ஒரு முறை சசி சார் தான். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தி ஐ திங்க் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நடந்ததே இல்லை யாருக்கும் இல்லை சார். மியூசிக் கூட போயிடும். சரி, திருப்பி ஆக்டர் ஆன பிறகு கூட இன்னொரு பெரிய விஷயத்த பிச்சைக்காரன் அப்படின்ற படம் மூலமாக பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வெகு நாள் கழித்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழித்து மீண்டும் சசி சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தை வந்து ரமேஷ் பிள்ளை சார் தயாரிக்கிறாங்க. ரமேஷ் பிள்ளை சார் வந்து பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 30-40 படங்கள் இருக்குங்களா சார் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறது மட்டுமே. டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய பண்ணவங்க. நல்ல பெரிய பெரிய படங்கள் தயாரித்த ஒரு ரெப்யூட்டட் ப்ரொடியூசர் சார். அவங்க பேனரில் இன்னும் சிறப்பாக எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் அஜய், என்னோடய சிஸ்டரோட சன், அவரும் நானும் சேர்ந்து சசி சார் ப்ராஜெக்டில் அந்த மாதிரி இப்போ மார்கன் படத்தில் வந்து அஜய் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ செகண்ட் படமாக வந்து சசி சாரோட படம் வந்து நானும் அஜய் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து இன்னொரு பிச்சைக்காரனாக இருக்கணும் பெரிய எதிர்பார்ப்போட நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு படைப்பை கொடுப்போம் சார். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.